சொல்லுங்க சார். ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது ஒரு சாதி அமைப்பினுடைய தலைவரோ கிடையாது. ஒரு லெட்டர் பேட் வைத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிற ஒரு சமூக விரோதி. அந்த கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு சில ரவுடிகளை கையில் வைத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் அப்பாவி மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய சொத்துக்கள் இருக்கிறோ அதெல்லாம் அபகரிக்கிறது தான் ஏர்போர்ட் மூர்த்தியுடைய வேலை. இந்த வேலைக்கு அவருக்கு கிடைக்கிற கூலி தான் பொதுவாக எழுச்சி தமிழரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போகிற இடங்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துகிற வகையிலும் தலைவரையுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையிலும் மிகவும் மோசமான வார்த்தைகளால் வன்முறை தூண்டுகிற வார்த்தைகளால் அவர் பேசுவது. ஏர்போர்ட் மூர்த்தி ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால் காப்பாற்றப்பட்டவர். அவர் பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறவர். ஏற்கனவே ஒரு முறை அவர் காவல் நிலையத்தில் அவர் மீது ஆள்கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் காவல் நிலையத்தில் இருந்தபோது அது தவறு என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். அதில் இருந்து தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி அவதூறான கருத்துகளையும் தலைவர் அவர்களை பற்றி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிற வகையில் மோசமான கருத்துக்களை பொதுவெளியில் வெளியிட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி, RSS மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் செயல்பட்டு வந்தது எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய கைக்கூலியாக கருவியாக அவர் பயன்படுத்தப்பட்டு வந்து தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செய்து வந்தார். இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் மேடைகளை பயன்படுத்தி அப்படிப்பட்ட வேலைகளை பின்னணியிலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒடுக்கப்பட்ட மக்களிடையே, தமிழக மக்களிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஆளுமையுள்ள கட்சியாக, மக்கள் கட்சியாக வளர்ந்து வருவதை தடுப்பதற்காக இந்த பாசிச சாதியவாத சக்திகள் செயல்படுவதனுடைய அடியாளாகத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி செயல்படுகிறார். கடந்த 20/8/2025 அன்று ராயப்பேட்டையில் உள்ள ஒரு இஸ்லாமிய விதவை அவர்களுடைய சொத்தை ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய மாவட்ட செயலாளர் பரந்தா என்பவரோடு சேர்ந்து கொண்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்து அந்த வீட்டில் இருப்பவர்களை அடித்து வெளியே துரத்திவிட்டார். இதை கேள்விப்பட்ட வெளிநாட்டில் இருக்கிற அந்த இஸ்லாமிய பெண்மணி புகார் கொடுத்து அந்த புகாருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நாங்களும் சென்று இப்படி ஒருவருடைய ஆளில்லாத சொத்தை, அதுவும் சென்னை மையத்திலே ராயப்பேட்டை பகுதியிலே இப்படி ஒரு சொத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் என்பது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் நாங்கள் அப்பொழுதே புகார் கொடுத்தோம். ஆனால் காவல்துறை ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பரந்தா என்பவரை இன்னொருவரை மட்டும் கைது செய்துவிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்காதது மிகப்பெரிய தவறு. இப்படி கட்ட பஞ்சாயத்து செய்வதன் மூலமாக சாதியை பயன்படுத்தி அல்லது அடியாட்களை பயன்படுத்தி சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இது இவ்வளவு தூரம் டிஜிபி அலுவலகம் முன்பு வந்து ஒருவரை கத்தியால் தாக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தை ஏர்போர்ட் மூர்த்திக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டாக சொல்லுவோம். ஏனென்றால் அன்றைக்கே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. நாங்கள் பல முறை அழுத்தம் கொடுத்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னும் ஏர்போர்ட் மூர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அந்த சொத்தை ஆக்கிரமித்து சென்னையின் மையப்பகுதியில் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை என்ற பெயரிலே போர்டு ஒட்டி இன்னொருவருடைய இடத்தை ஒருவர் ஆக்கிரமிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஏன் யாரும் அரசோ காவல்துறையோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இன்றும் தெரியவில்லை. அதற்கு நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் மீதும் பல விஷயங்களில் எங்கள் தலைவர் இவருடைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இருக்கிறார் என்பதால் எங்கள் மீது இருக்கிற கோபத்தாலும் எங்களுக்கு பல முறை கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. வெளிப்படையாக எனக்கே ஒரு சில கூட்டங்களில் அவர் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார், வெளிப்படையாகவே. அப்படிப்பட்ட சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடியவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் மிக வீரியமாக செயல்படக்கூடியவர்கள் என்பதால அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த இவர்களை தாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த பரந்தா என்பவரும் ஏர்போர்ட் மூர்த்தியோடு அந்த இடத்தில் இருந்த வேலு என்பவர்களும் இவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த எதிர் தெருவை சேர்ந்தவர்கள். அந்த பரந்தா இவர்களால் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற கோபத்துல தன்னோட சட்டவிரோத கட்ட பஞ்சாயத்து வேலைகளுக்கு இவர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்ற நோக்கத்துல இவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி தன்னோட அடியாட்களோடு வந்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து 10 மீட்டர் தள்ளி செய்தியாளர்கள் இருந்த ஒரே காரணத்தால் இந்த பிரச்சனை மிக சாதாரணமாக முடிந்தது. இல்லை என்றால் இவர்களை கொலை செய்துதான் அங்கிருந்து போயிருப்பார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் செய்தியாளர்கள் அந்த காலை நேரத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் பேட்டி அளிக்க போகிறார் என்பதோ அதற்காக செய்தியாளர் கூடியிருப்பார்கள் என்பதோ அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த டீ கடையில் இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார், இவர்களை தாக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பு அங்கு நடந்திருக்கிறதால் உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு தான் வந்தேன் என்று சம்பந்தம் இல்லாமல் சொல்லியிருக்கிறார்.
அவர் வந்தது இவர்களை தாக்குவதற்குத்தான். இவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவரை எதிர்த்து சண்டையிட்ட பொழுது வேண்டுமென்றே ஓடி சென்று கத்தியை கையில் எடுத்து இவர்களை மீதெல்லாம் வெட்டி திலீபன் என்பவருக்கு 15 தையல் போடக்கூடிய அளவிற்கு பெரும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சாகிர் என்ற தம்பிக்கு கையில் மிகப்பெரிய வெட்டு காயம் ஏற்பட்டு சட்டை கிழிந்து ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு வெட்டு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேர் மீதும் நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் மீது அவர் வீசிய கத்தி திலீபனுடைய கையில் பட்ட கத்தி அவருடைய கழுத்தில் பட்டிருந்தால் அந்த இடத்திலேயே அவர் உயிர் போயிருக்கும். அந்த அளவிற்கு மிக கூர்மையான கத்தியை பயன்படுத்தி ஏர்போர்ட் மூர்த்தி இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார். அவர் வீசுகிற வீச்சு ஜாகிர் மீது பட்டிருந்தால் ஜாகிருடைய உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இப்படி டிஜிபி அலுவலகம் முன்பாக கத்தியோடு வரக்கூடியவர் எப்படி ஒரு கட்சியின் தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அவர் மீது நாங்கள் நேற்று சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் காவல்துறை மிக உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்கவில்லை என்று சொன்னால் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற கட்ட பஞ்சாயத்து சமூக விரோத சட்டவிரோத கும்பல் தமிழகத்தில் பெருகிக்கொண்டே வரும். இது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என்பதுதான். ஏர்போர்ட் மூர்த்தி உயிரை நீங்க காப்பாற்று விசிக காப்பாற்றுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் 2 முறை திருமாவளவன் தூண்டுதல் பேரில் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் காவல் நிலையத்தை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வச்சிருக்காரு. எங்க தலைவர் மீது போகிற வருகிற இடத்திலெல்லாம் பல பேர் பல குற்றச்சாட்டுகளை எழுப்புவார்கள். இவருக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லுவதுதான் லோக்கஸ் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அடிப்படையும் கிடையாது அவருக்கு. அவர் யார்? முதல்ல அவர் மீது நான் ஏன் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும்? அவர் என்ன ஒரு அரசியல் தலைவரா? அவர் பின்னால் எந்த வகையிலாவது அவருடைய இருக்கிற இடத்திலாவது ஒரு 10 பேர் இருப்பாங்களா? அவர் ஒரு லெட்டர் பேட் வைத்துக்கொண்டு யூடியூப் மூலமாக அல்லது மற்ற பஞ்சாயத்து மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர். அவர் ஒரு சட்டவிரோதி, அவர் ஒரு சமூக விரோதி. அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் தமிழகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாசிச சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற தலைவர் செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் மேல வேணா வாய் போன போக்கில் புகார் கொடுக்கலாம். அதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை வேணும். ஏர்போர்ட் மூர்த்தியை எங்கள் தலைவருக்கோ எங்கள் கட்சிக்கோ நிகராகவோ போட்டியாகவோ அல்லது அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற அளவிற்கோ அவர் எந்த வகையிலும் ஒரு ஆளுமையும் கிடையாது. சமூகத்திற்கு தேவையானவரும் கிடையாது. அவரை பற்றி நாங்கள் பேசுவதும் கிடையாது. எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி பேசுவதால் மூலமே தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர் ஏர்போர்ட் மூர்த்தி. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் அவருக்கு எங்குமே வியாபாரம் ஆகாது. அவரை நாம் தமிழர் மேடையில் கூட சேர்க்க மாட்டார்கள். எங்களை விமர்சனம் செய்வதன் மூலமாக எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக அவருக்கு ஒரு சில மதவாத ஊடகங்கள் அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அதில் அவர் பலன் அடைகிறார். ஆகையால் அவர் மீது எந்த விதமான வன்மத்தையோ அல்லது அவர் மீது கொலை முயற்சியோ அல்லது எந்த விதமான செயலோ செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு எந்த நேரத்திலும் கிடையாது. ராயப்பேட்டையில் நடந்த சம்பவத்தில் கூட அவர் செய்த சட்டவிரோத செயல், அந்த அப்பாவி இஸ்லாமிய பெண்ணுக்கு அவர் இழைத்த துரோகம், ஒரு ஆள் இல்லாத இடத்தை ஆக்கிரமித்த அவருடைய செயலை மட்டும்தான் நாங்கள் கண்டித்தோம். இது ஏர்போர்ட் மூர்த்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நிகராக தங்களை பாவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட செயல்களை செய்வதன் மூலமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். நாங்கள் அவர்களை ஒரு பொருட்டாக சாலை ஒழிப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால எங்களுக்கும் அவர்களையும் நீங்க ஒன்றுபடுத்தி மற்றவர்களை ஒன்றுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் தேவையில்லை. இன்னொன்னு, ஒரே சமூகம் என்று சொல்வதன் மூலமாகத்தான் ஏர்போர்ட் மூர்த்திக்கு வியாபாரம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் பரவிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார். அதாவது யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடியவர். அது அசைக்க முடியாத கோட்டை. ஆகையினால யாரை வைத்து அவரை சொன்னால் யார் அதற்கு தைரியமாக வருவார்கள் என்று பார்த்து இந்த சமூகத்தில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை கூலி ஆட்களாக பயன்படுத்துகிறார்கள். இது எல்லா இடத்திலையும் நடக்கிறது தான். யார் எந்த இடத்திலிருந்து மக்கள் செல்வாக்கை பெற்று வருகிறார்களோ அங்கிருந்து ஒரு சில புல்லுருவிகளை, ஒரு சில துரோகிகளை, ஒரு சில கழிசடைகளை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைவது இயல்பாக நடக்கக்கூடியதுதான். ஆகையினால அவர் சொல்வதன் மூலமாக நாங்கள் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவரும் அதற்காக போராடுகிறார். அவர் என்ன போராட்டம் நடத்தியிருக்கிறார்? மக்களிடம் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? அவர் எந்த வகையில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்? அவர் முதலில் யார்? அவருடைய முகவரி என்ன என்பதே யாருக்கும் தெரியாது. அவருடைய கட்சியின் பெயரை கூட மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிற புதிய தலைமுறை சேர்ந்தவர்கள் கூட அவருடைய கட்சியின் பெயர் தெரியாது. அப்படி ஒரு கட்சியை வைத்திருக்கக்கூடியவரை
தமிழகம் முழுக்க மக்களிடம் அவருடைய சொல் என்ன இன்னைக்கு சொல்லுகிறார் என்று தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற அளவிற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கருத்தியலை கொண்டிருக்கிற ஒரு கட்சியையும் ஒரு தலைவரையும் சரிநிகராக பேசுவது தேவையற்றது. ஆகையால் அவர் பேசுவது என்பது எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக அல்லது தலைவரை விமர்சனம் செய்வதன் மூலமாக தனக்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏர்போர்ட் மூட்டி கத்தியோடு இருக்கிற புகைப்படம்லாம் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் காவல்துறை வந்து அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணல. என்ன காரணம் இருக்குன்னு அதுதான் காவல்துறையின் மீது நாங்கள் வைக்கிற மிக கடுமையான விமர்சனமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் தொடர்ச்சியாக ஒருவன் டிஜிபி அலுவலகத்தின் முன்பாக கத்தியை வைத்துகிறார். பல மேடைகள்ல அவரே சொல்றாரு, என் கையில துப்பாக்கி இருக்கு அப்படின்னு. அந்த துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கியா, லைசன்ஸ் துப்பாக்கியா, இல்ல அப்படின்னா அவர் மேலே ஆர்ம்ஸ் ஆக்ட் போடல. இதை பற்றி எந்த விசாரணை நடைபெற்றதா, ஏன் காவல்துறை சுணக்கமாக இருக்கிறது என்பது எங்களுடைய கேள்வி. ஏங்க, நாங்க வந்து மயிலாப்பூர் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர்கள், சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டவர்கள், திமுக கூட்டணி வெற்றிக்கு பாடுபட்டவர்கள். இப்படி நாங்கள் இந்த மயிலாப்பூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாத பகுதியே கிடையாது. ஆனால் அந்த இடத்தில், இதே இடத்தில் கவுன்சிலர் மாமன்ற தேர்தல் இவங்க உட்கார்ந்து இருந்த அதே இடத்துல மாமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள். அப்போ எங்கள் மீது வந்து இதே இடத்தில் வந்து டிஜிபி முன்பாக ஒரு தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு தைரியம், கத்தி எடுத்து வரக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னா அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. சரி, இந்த சம்பவத்திலேயே இவரோட கையில வந்து 15 தையல் போடக்கூடிய அளவுக்கு வெட்டு விழுந்திருக்கு. கொஞ்சம் தவறிருந்தா அவரோட வயிற்றுல பட்டுதாலும் கழுத்துல பட்டுதாலும் அவர் உயிர் போயிருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்கிறவர் மீது ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கல? இந்த சம்பவத்தை விட்டுருக்கார். தொடர்ச்சியாக கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஏன் ராயப்பேட்டைல இருக்கிற அந்த அபலை பெண்ணுடைய சொத்தை அபகரித்த வழக்கில் அவரோடு இருக்கக்கூடிய அடியாட்களாக இருக்கக்கூடிய பரந்தா போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துணிந்த இந்த காவல்துறையால் ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? ஏன் எடுக்க மறுக்கிறது? ஆகையால் இப்படிப்பட்ட புல்லுருவிகளை சமூகத்தில் ஊடுருவ விட்டு கொண்டிருந்தால் அது தமிழக அரசுக்கும் அவப்பெயர், காவல்துறைக்கும் கெட்ட பெயர். எங்களுக்காக நாங்கள் சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்வது பற்றியெல்லாம் நாங்கள் எந்த வகையிலும் கவலைப்படல. நாங்கள் இதெல்லாம் பொருட்படுத்தவும் கிடையாது. நாங்கள் எங்கள் கால் தூசியை போட்டு தட்டி விட்டு சென்று கொண்டே இருப்போம். ஆனால் இது சமூகத்திற்கு ஆபத்தானது. இப்படி போகிறவர்கள் இடத்துல எல்லாம் நான் ஆயுதம் வச்சிருக்கிறேன், நான் கத்தி வச்சிருக்கேன், நான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன், என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அங்க இருக்கிற மக்களை மிரட்டக்கூடியவர்கள், சொத்தை அபகரிக்கக்கூடிய மீது ஒரு முறையான நடவடிக்கை காவல்துறை எடுத்தால்தான் இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் ஊடகத்தின் மூலமாக வைக்கிற வேண்டுகோள் என்ன என்றால், தமிழக காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தே தீரும். மீண்டும் புகார் கொடுக்கிறோம். நிச்சயமா நாங்கள் ஏற்கனவே வந்து நேற்றே வந்து காவல்துறை ஆணையரகத்துல புகார் கொடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த புகாரின் மீது எங்கள் அழுத்தத்தை செய்வோம். அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய